இன்னைக்கு எதிரி திமுக தான். அதாவது இதை நோக்கி மட்டும் தான் போனதுக்கு பிறகு நீங்க பாஜகவை எதிர்க்க போறீங்கன்னு சொல்ல எதிர்க்க போறீங்க இல்ல, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ண போறோம். இன்னைக்கு எதிர்த்து எல்லா இடத்துலயும் எது தப்பு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா டைவர்ட் ஆகக்கூடாது. டைவர்ட் ஆகுறதுல அதையும் நான் 2 விதமா பாக்குறேன். இன்னைக்கு ஜென்ரலா ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கே, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனா தளபதி ஒண்ணு சொன்னா அது அது பாட்டிக்கெல்லாம் போகாது. அது பெரிய டிபேட்டா மாதிரி சின்ன பசங்க வேற அதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என் பையனுக்கு 13 வயசு, 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். அப்பா அப்படியாப்பா, உண்மையாவா, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை கிடையாதா அப்படின்னு கேட்குறான். அப்போ எந்த அளவு அந்த இது உள்ள போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றி அப்படி விதைக்கணுமா எல்லார்ட்டையும்? தேவையில்லை. ஏதோ 2 பேர் பொலிட்டிக்கலாக சண்டை போட்டுக்கிறாங்க, ஊருக்காரன் அமைதியாக இருக்கான். இதை போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி, இதை போய் எல்லா சின்ன பசங்களும் படித்து அவங்க மைண்டு கரப்ட் ஆகி தேவையில்லை. இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு ஸ்டாண்டு திமுக மட்டும்தான். திமுகவோட ஸ்டாண்டு நான் இதை பேசணும், பேசுனா எல்லாமே மறைஞ்சு, அவன் செய்கிற தப்பெல்லாம் மறைஞ்சு இதுக்குள்ளே போய் அடுத்த 1 வாரம் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு தளபதி என்ன பேசினாலும் அடுத்த 1 வாரம் தளபதி பேச்சு தானே. இன்னைக்கு வேணா போய் இன்னையிலேருந்து கூட எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் உள்ள விவாதங்கள் பாருங்க. 7 நாளில் 6 நாள் தளபதி இல்லாமல் ஒரு பேச்சே கிடையாது. அப்போ நம்ம விதைக்கிறது என்னவா இருக்கணும்? அந்த பசங்க எதை பார்க்கணும்? 8வது படிக்கிற பையன் ரேஷன் கார்டா இல்லையாப்பான்னு என்கிட்ட திருப்பி கேட்குறான் அப்படின்னா, அப்போ எதெல்லாம் போய் அங்கே விதையுது? யார் பேசுனா விதையுது? அப்போ விதைக்க கூடாததை விதைக்க கூடாது, விட்டுரு. இதனால யாருக்கு லாஸு? எங்களுக்கு தான் லாஸு.